ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னால என்னுடைய கோர்ஸ்லேயும் சரி அண்ட் சேம் டைம் மெம்பர்ஷிப்லேயுமே இங்கே ஃப்ளாட்டாக 50% டிஸ்கவுண்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இங்கே 1000 சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ டேரெக்டாகவே 50% டிஸ்கவுண்ட்ல வெறும் ஜஸ்ட் நீங்கள் 499ல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸில் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மந்த்லி மெம்பர்ஷிப் ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 300ல சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக 33% நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் 199ல ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப பேர் வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறது இயர்லி மெம்பர்ஷிப் தான். இது பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து 3000ல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதே வந்து இப்போ 50% நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் ஃப்ளாட்டாகவே ஜஸ்ட் 1499ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மந்த்லி மெம்பர்ஷிப் அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணுறதால இங்கே என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் நம்மளுடைய குரூப்ஸ் இருக்குது, அதை நான் ஷேர் பண்ணுவேன். அது எல்லாத்தையுமே நீங்களும் பார்க்கலாம் அண்ட் உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரேடர்ஸ், இந்த ஆஃபர் கிறிஸ்மஸ் எண்டு வரைக்கும் தான் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாகவே உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ண ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஏஷியன் கிரானிட்டோ இந்தியா லிமிடெட். அண்ட் இதை ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏசியன் டெக்ஸ்டைல்னு கூட இங்கே சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஸ்டாக்குமே ஒரு டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா ஓவராலாக ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ கீழே டவுனில் ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் 80% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா 2018ல் ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ் வந்துச்சு. அங்கேருந்து ஃபஸ்ட்டு டவுன் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்தது கோவிட் பேண்டமிக் முன்னாடி 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சைட்வேஸில் இருந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே போக பார்த்துச்சு. ஏன்னா அப்படி இருந்தும் 2020ல் கோவிட் பேண்டமிக் வந்துச்சு. அதுக்கடுத்து திரும்ப கீழே வந்தது தான். திரும்ப அதுக்கடுத்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கு பார்க்கவே இல்லை. வெறும் ஜஸ்ட் இங்கே சைட்வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் இன்னும் வந்து மீன்ஸ் நம்ம இன்னும் இன்டெப்த்தில் இங்கே பார்த்துச்சுன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே கிடச்சிருக்கு. அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். அது நல்லா கிளியராக பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்னு ஓரளவுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணிச்சுன்னா இதுவுமே இங்கே கிளியராக பார்க்கலாம். கம்பெனி இது இங்கே மார்க்கெட் கேப் வெறும் ஜஸ்ட் 1800 crores இருக்க. இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ 56ல் இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 46ல் இருக்குது. உங்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸ்டாக் ப்ரைஸ் ஓவர் வேல்யூவேஷன் இருக்கா இல்லை அண்டர் வேல்யூவேஷன் இருக்கான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ROCE 2.17% இருக்குது. ROE வெறும் ஜஸ்ட் 2.10% தான் இருக்குது. சொல்கிற அளவுக்கு நல்லா பெட்டரான இல்லை, ஓரளவுக்கு மீன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இங்கே பார்க்க முடியுது. ப்ரமோட்டர் கிட்ட 33.5% ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்டு ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே இங்கே பிளஸ் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான அட்வான்டேஜ். அண்ட் டிக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 0.20 தான் இருக்குது. இதுவுமே பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம இங்கே குவார்டர்லி ரிசல்ட் பார்த்துச்சுன்னா இதுவுமே இங்கே ஓரளவுக்கு இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது. லாஸ்ட் இயர் 2024 செப்டம்பர் குவார்ட்டரில் இங்கே 384 crores இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே இந்த கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 407 crores இங்கே சேல்ஸ் இருக்குது. நல்ல ஒரு பெட்டரான இங்கே பாசிட்டிவாக இருக்கிறத கிளியராக பார்க்க முடியுது. அதே சேம் டைம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இங்கே 5 crores இருந்துச்சு லாஸ்ட் இயர் குவார்ட்டரில். அதே இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் இங்கே 17 crores வந்து இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா 3 times இங்கே நல்ல ஒரு பெட்டரான அது பாசிட்டிவான இங்கே ஜம்ப் பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இங்கே சேல்ஸுமே சரி அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே இங்கே பாசிட்டிவாக இருக்குது. இங்கே கிளியராக நல்லா ஒரு கம்பெனி பாசிட்டிவ்னஸ் இங்கே காமிக்குது. அண்ட் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலும் சேல்ஸுமே மார்ச் 2022ல் 1500 crores இருந்துச்சு. அடுத்த 1563, அடுத்தது 1500, அப்புறம் 1559, 59. அதே இப்போ ட்ரில்லிங் 12 monthsல பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையில் 1600 crores ஒரு நல்ல பாசிட்டிவான மீன்ஸ் சேல்ஸ் வந்து கண்டினியூ எவ்ரி இயர் இங்கே இன்க்ரீஸ் ஆகிறத நல்ல கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அதே போல் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே கிளியராக பார்க்க முடியும். மார்ச் 2023லையும் அண்ட் 24 ஃபைனான்சஸ்லையும் கிளியராக பார்க்கலாம். நெகட்டிவில் 87 crores இருந்துச்சு. அடுத்தது -20 crores இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பண்ணி 21 crores, 31 crores ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விச் மீன்ஸ் கம்பெனி இங்கே நெகட்டிவில் நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நல்லா கிளியர் பண்ணி இங்கே பாசிட்டிவாக கொண்டு வந்துட்டாங்க. இது நல்ல ஒரு பெரிய மோஸ்ட் அட்வான்டேஜான விஷயம். அண்ட் நம்ம இங்கே இது இன்வெஸ்டர் செக்ஷனில் பார்த்தாலுமே இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் இங்கே ப்ரமோட்டர் கிட்ட ஆல்ரெடி பார்த்த மாதிரியே தான் 33% ஸ்டேக்ஸ் இருக்குது. ஏன்னா பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே
30% ஸ்டேக்ஸ் இருக்குது. இது ஓரளவுக்கு இங்கே நெகட்டிவாக தான் இருக்குது. இது நாங்கள் நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்தாலும் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். விச் மீன்ஸ் நல்லா கிளியராக பாருங்கள். ஆல்மோஸ்ட் இங்கே பிரேக் அவுட் பண்ணப்போ ஒரு நியர் அபவுட் வந்து பிரேக் அவுட் பண்ணப்போ 6.99 மில்லியன் விச் மீன்ஸ் ஒரு அரௌண்ட் பிடிச்சிங்க 7 மில்லியன் ஒரு நல்ல பெட்டரான வால்யூம்ஸ் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சு. அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இன்னைக்கு வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து 13 மில்லியன் இன்னைக்கு வால்யூம்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் பிரேக் அவுட் ஆன டைம்ஸ் இருக்குல்ல, அதை விட ஆல்மோஸ்ட் இங்கே டபுள் வால்யூம்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது. அதனால் ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து அப் ட்ரெண்டில் இங்கே இருக்கிறது வந்து இங்கே மீன்ஸ் டெக்னிக்கல்ஸ் படி பார்த்தீங்கன்னா கிளியராக இங்கே விசிபிள் ஆகுது. ஆல்மோஸ்ட் இங்கே பார்க்க முடியுது. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே வரப்போகிற அப்கமிங் டேஸில் ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு பாசிட்டிவான இங்கே மூமெண்ட்டை பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே மேபி வரலாம். லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ரசி பெரிபெரியஸ். ஷார்ட் ஃபார்மாக சொல்லலாம் என்எஸ்சியில் ஆர்பி டெக்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டாக்குமே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு ஜஸ்ட் செகண்டாக ஒரு அரௌண்ட் வந்து பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 26% கீழே டவுன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் மீன்ஸ் இப்போ கரண்ட்டாக இருக்க சேட் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து இங்கேயுமே ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து கிடச்சிருக்கு. அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் ஃபண்டமெண்டல்ஸ் படி பார்த்தாலும் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். இதுவுமே ஒரு மார்க்கெட் கேப் 2300 crores இருக்கு. இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ 11.5 மல்டிபிளில் இருக்குது. அதே சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ 23 மல்டிபிளில் இருக்குது. விச் மீன்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் ஓவர் வேல்யூவேஷனில் இருக்கா இல்லை அண்டர் வேல்யூவேஷனில் இருக்கா நீங்கள் டெஃபினட்டாக கவுண்ட் பண்ணுங்கள். நல்லா கிளியராக மீன்ஸ் உங்களுக்கும் நான் சொல்கிறது புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி தான். ROCE 14.2% இருக்குது. ROE 12% இருக்குது. சொல்கிற அளவுக்கு மீன்ஸ் நல்ல பெட்டராலாம் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இங்கேயுமே பார்க்க முடியுது. அண்ட் ப்ரமோட்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 63% ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே இங்கே பிளஸ் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான அட்வான்டேஜ். அண்ட் டெட் டு ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைடாக இங்கே ஹையாக தான் இருக்குது. 0.52 இங்கே டெட் டு ஈக்விட்டி இருக்குது. இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கிளியராக சொல்லிடுறேன், இது ஒரு நெகட்டிவ் தான். அண்ட் குவார்டர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் சேல்ஸ் வந்து 3700 crores இருந்துச்சு. அதே இந்த இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 4155 crores இருக்குது. விச் மீன் சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயர் வந்து இங்கே க்ரோ ஆயிருக்கு. ஏன்னா சேம் டைம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் 70 crores இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 59 crores தான் இருக்குது. என்னடா இது மீன்ஸ் மைண்ட் குழம்புற மாதிரி தெரியும். ஏன்னா சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரோ ஆயிருக்குது. ஏன்னா அதே சேம் டைம் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே டவுன் ஆயிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு 2 ரீசன் சொல்லலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் இங்கே 3% இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைடாகவே இங்கே 2% ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் 1% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே டவுன் ஆயிருக்கு. அது கிளியராக விசிபிள் ஆகுது. அண்ட் சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் பேங்க்குக்கு தந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் லாஸ்ட் இயரில் 17 crore தான் இங்கே இன்ட்ரெஸ்ட் தந்திருக்காங்க. அதே இந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்கே 16 crore இங்கே இன்ட்ரெஸ்ட் தந்திருக்காங்க. இதுவுமே இம்பாக்ட் தான். 2 இம்பாக்ட் ஆயிடுச்சு. அண்ட் தேர்ட் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து இது மேஜர் இம்பாக்ட் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பேர் கவனிக்க மாட்டாங்க. டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கவர்மெண்ட்டுக்கு லாஸ்ட் இயரில் வெறும் ஜஸ்ட்டு 16 மீன்ஸ் லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் 16% தான் இங்கே டேக்ஸ் பே பண்ணியிருந்தாங்க. அதே இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் கிளியராக வந்து 25% இங்கே டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. இதனால தான் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டவுன் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் இங்கே ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா நெட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக டவுன் ஆகலை. ஏன்னா இதுக்கு மெயின் இம்பாக்ட் வந்து லாஸ்ட் இயரில் வந்து 16% கிட்ட ஆல்மோஸ்ட் இங்கே பிடிச்சிங்க ஆவரேஜாக சொல்லிச்சுன்னா ஒரு 10% கிட்ட இங்கே கவர்மெண்ட் டேக்ஸ் இருக்குல்ல இங்கே பே பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த குவார்ட்டரில் வந்து இங்கே பே பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இங்கே நெகட்டிவ் இருக்குது. அதனால் இதெல்லாம் அந்தளவுக்கு பார்க்க தேவையில்ல. ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். மார்ச் 2024 11,000 crores இருந்துச்சு சேல்ஸு. அடுத்து 13,000 crores. இப்போ 13,000 crores 107 வந்து இப்பயுமே ட்ரெயிலிங் 12 மந்த்து ஓரளவுக்கு டவுனில் இருக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா இன்னும் ஒரு குவார்ட்டருக்கு இங்கே ரிசல்ட் பெண்டிங்காக இருக்குது. அது வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹையில் சேல்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் மார்ச் 2024 144 crores இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 210 crores இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 206 crores ஒரு நல்ல பாசிட்டிவான மீன் நெட் ப்ராஃபிட் இருக்குது. இங்கேயுமே சேம் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு இங்கே ரிசல்ட் பெண்டிங்காக இருக்குது. அது வரும்போது ஒரு நல்ல ஒரு மீன்ஸ் ஆல்மோஸ்ட் இங்கே பாசிட்டிவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸ்லையுமே இதையுமே கிளியராக பார்க்கலாம். ப்ரொமோட்டர் கிட்ட 63.80% ஸ்டேக்ஸ் இருக்குது. அதே வந்து பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே
16.98% தான் இருக்குது. அண்ட் ஒன் மோர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் 18.92% ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அது இங்கே டிக்ளைன் ஆகி இங்கே 16.98% இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு 1% கிட்ட இங்கே டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாமே யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நியர் அபவுட் வந்து ப்ரொமோட்டர் கிட்ட போயிருக்கு. அண்ட் சேம் டைம் எஃப்ஐஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதனால் ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா பிக் பிளேயர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 80+% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே பிக் ஹேண்ட் கிட்ட தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே என்னோட ஸ்விங் ட்ரேடிங் கோர்ஸ் இருக்குல்ல, அதில் நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே வேக் பண்ணிச்சு. கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நீங்கள் கொண்டு போய் அதை ப்ராப்பராக வந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது ஹேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹேண்டிலும் மேக் பண்ணியிருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. அண்ட் இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணாமல் ப்ராப்பராக இங்கே க்ரீன் கேண்டில் கொண்டு வந்து இங்கேயுமே பிரேக் அவுட் பண்ண பார்த்துச்சு. பட் இங்கேயுமே பிரேக் அவுட் ஆகலை. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். பிரேக் அவுட் ஆகாது, விச் மீன்ஸ் ரெண்டு ஹேண்டிலும் இங்கே மேக் பண்ணியிருக்கு. ஆனால் இதுவுமே பாசிட்டிவாக பார்க்கும்போது அண்ட் வால்யூமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான 1,42,000 ஒரு நல்ல பாசிட்டிவான வால்யூம்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான இங்கே பிரேக் அவுட் கேண்டில் கிடச்சிச்சின்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலிஸ் வந்து எங்கேயுமே பார்க்குறதான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்தால் நம்மளுடைய கம்யூனிட்டி குரூப்ஸ் இருக்குது. நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் ஜாயின் பண்ணி பாருங்கள். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ ரிவ்யூவில் தான் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்குங்க. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த 2 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாடா, பை பாய்.